பால் இந்த மாதம், அப்புறம் மல்லிகை செலவு. அண்ணா வாமா. என்னண்ணே கணக்கு பார்த்துட்டு இருக்கியா? ஆமாடா, இந்த மாதம் எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி சரிண்ணே. அண்ணா நாளைக்கு லாஸ்ட் டேட்டு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ண்ணா. அப்படியா? சரிம்மா, கட்டிக்கலாம். சரி. சரி, இன்னைக்கு காலேஜ் போலையா நீ? இல்லைண்ணா, இன்னைக்கு லீவு. நாளைக்கு வரும்போது காலேஜில் ஃபீஸோட வாங்கன்ட்டாங்கண்ணா. சரிம்மா. சரிண்ணா. என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லை, ஸ்ருதிக்கு நாளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுறது, வட்டிக்கு தான் எங்கேயாவது வாங்கணும். ஏங்க, ஏற்கனவே நிறைய கடன் அதிகமாயிட்டு இருக்கு, மேலும் வட்டி வாங்குறீங்களா? இல்லைம்மா, அவள் ஏன் தங்கச்சி, அவளுக்குன்னு யார் இருக்கா? நான் தானே எல்லாம் பார்த்துக்கணும். படிப்பு விஷயம் வேறு, கண்டிப்பாக கட்டியே ஆகணும். என்னங்க, என்னம்மா இது? இந்த 3 பவுன் வருங்க, இதை எடுத்துட்டு போயிட்டு வச்சுட்டு உங்க தங்கச்சி காலேஜ் ஃபீஸ் கட்டுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீயே வச்சுக்க. உங்ககிட்ட இருக்கிறது இது ஒன்று தான். இதையும் வச்சுட்டு என்ன பண்ண போற? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க, இதை வச்சு சமாளிச்சுக்கோங்க. புடிங்க. ஏங்க, ஒரு சின்ன விஷயம். பெரியம்மா வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, அதை கட்டிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல சேரீ வேணும். ஒரு சேரீ மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? சரிம்மா, வாங்கிட்டு வரேன். சரி. என்னங்க? என்னம்மா? நான் சொன்னதை மறந்துடாதீங்க. சரிம்மா. அண்ணா. என்னம்மா? அண்ணி எனக்கு ஃபீஸ் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லை உங்களை திட்டுனாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லைடா. அண்ணா எது இருந்தாலும் சொல்லுங்க அண்ணா, ப்ளீஸ். நான் சொல்லுங்க அண்ணா. நான் தான் சொல்கிறேன்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இங்கே பாரு, நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, சரியா? ஃபீஸ் நான் பார்த்துக்கிறேன். பார்வதி, 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 பாரு. என்ன புது ட்ரெஸ்ஸா இருக்கு? ஹை சாரி, வாவ் சூப்பரா இருக்கு. ஸ்ருதி. அண்ணா சாரி சூப்பரா இருக்குண்ணா, எனக்கு பிடிச்ச கலர்லயே வாங்கிட்டு வந்திருக்க. அண்ணி நல்லா இருக்கா போடுவ? நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்கு. இல்லைம்மா, அது ஏங்க இங்க வாங்க. அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம்னு பாத்தீங்களா? அதை கெடுக்க போறீங்களா? பேசாம இருங்க, அந்த புடவைய அவளே கட்டிக்கிட்டோம். இல்லைம்மா, அது உனக்குன்னு வாங்கிட்டு வந்தேன். இருக்கட்டுங்க, நான் வேற ஏதாச்சும் புடவையை கட்டிக்கிறேன். இல்லைம்மா, ஃபங்க்ஷனுக்கு வேற புடவை இல்லைன்னு சொன்னல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, சரிங்களா? அவகிட்ட எதுவும் சொல்லாதீங்க என்ன? பார்வதி, பார்வதி. அம்மா வந்துட்டியா? வா வா. என்னம்மா இன்னும் ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு, இன்னும் ரெடி ஆகல நீ? நானே அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டேன், இன்னும் ஃபங்க்ஷனுக்கு ரெடியா வந்துக்கிறேன் நீ? அவ்வளவுதான்மா, நான் ரெடி ஆயிட்டேன். இன்னும் ரெடி ஆயிட்டியா? இந்த பாடுவிலையாவா? ஆமாம்மா, ஏன் நல்லா தானே இருக்க? அத்தை எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்பதாம்மா வந்தா. நல்லா இருக்கா? என் சாரி எப்படி இருக்கு? அண்ணா வாங்கி கொடுத்தாரு. ஒரு 5 நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். முன்னாடி இது அவங்க தங்கச்சிக்கு மட்டும் புடவை வாங்கி தந்துங்கிறான், உனக்கு எதுவும் வாங்கி தரலாமா? அம்மா அதெல்லாம் எதுவும் பேசாதம்மா, அமைதியா இருமா. வயசு ஃபுல்லா கட்டிக்கிட்டுமே என்ன இப்போ? இப்படியே சொல்லி சொல்லி வாய் அடிச்சிடு. எப்படிதான் பழிக்கு போறே தெரியல. சரி வாமா. ஏமா பாப்பா, போனே பார்த்துன்னுக்கிற, படிக்கிற எல்லாம் இல்லையா? ஏமா நான் சொல்லினே இருக்கிறேன், நீ போனே நோண்டி இருக்கிற. பாப்பா நான் சொல்றது காதுல விழும் இல்லையா? சொல்ல சொல்ல போனே நோண்டி இருக்குது. சே, ஏன் பாரு இது நீ இப்படி இருக்கிற? ஏம்மா என்னாச்சு? உன் புருஷன் பூரா உன் தங்கச்சிக்கே பண்ணிருக்கிறான், நீ எதுவுமே கண்டுக்க மாட்டேன்ற. நீ கேட்ட பார்த்து பார்க்காத மாதிரி போற. அம்மா
அந்த பிள்ளைக்கு தாய் தப்பு யாரும் இல்லைம்மா. அண்ணா அண்ணி நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். நாங்கள் தானே நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கணும். இதே என் பொண்ணு இருந்தால் நான் பார்க்க மாட்டேன் என்ன? அதுக்குன்னு அது ரொம்ப கூட மதிக்க மாட்டேன்து. அதுக்கே பண்ணி போட்டு நீ நடுத்தேர்வில் நிற்கிறியா? நாரி போகும் பொழப்பு. இங்கே பாருமா, வந்தியா வந்த வேலையை மட்டும் பாரு. குடும்பத்தில் அனாவசியமா சண்டை விடுற வேலை வச்சுக்காத. ஓஹோ, நீ அவ்வளோ பேர் ஆள் ஆயிட்டியா? உன் குடும்பம் ஆசி நீ ஆசி. நான் போய் நேக்கிறேன். என்னம்மா காலேஜ் போலையா? ஸ்ருதி, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். காலேஜ் டைம் ஆச்சு, போலையா? ஸ்ருதி, என்னம்மா காலேஜ் போலையா? நான் காலேஜ் போனேன்னா போலன்னா உங்களுக்கு என்ன? போய் உங்க வேலையை பாருங்க. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு. சை. பார்வதி, வந்துட்டீங்களா? என்ன வெளியே உட்காந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, சும்மாதான். சரி, ஸ்ருதி காலேஜ்லேருந்து வந்துட்டாளா? அவ காலையிலேருந்து ஆளே இல்லைங்க. ஆள் இல்லையா? காணுன்றத சாதாரணமாக சொல்கிற. ஃபோன் பண்ணி பார்த்தியா? பண்ணுங்க, ஆனால் ஃபோன் எடுக்கல. அதான். எடுக்கலையா? சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாருக்கிட்டையாவது விசாரிச்சியா? நான் யாருக்கிட்டையும் விசாரிக்கலைங்க. நீங்கள் தான் ஃபோன் போட்டு பாருங்களேன் கொஞ்சம். ஹலோ சர்மிதா. சொல்லுங்கண்ணா. ஸ்ருதி வீட்டுக்கு இது வந்தாலாமா? இல்லையே, நான் இங்கே வரலையே. வரலையா? நானும் 2 நாளாக கால் பண்ணிகிட்டே தானே இருந்தேன். என்கேஜ்டாகவே இருக்கு. என்னாச்சுன்னு தெரிலண்ணா. ஏதாச்சும் ப்ராப்ளமாண்ணா? இல்லைம்மா, ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. சரிம்மா, சரி வைக்கிறேன். என்னங்க, என்ன சொன்ன? ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போகலையாம்மா. எங்கே போயிருப்பான்னு தெரியல. ஐயோ, என்னங்க இது? சரி, நான் வெளியே போய் விசாரிச்சுட்டு வரேன். நீயும் அக்கம் பக்கம் விசாரி. சரிங்க, சீக்கிரம் போயிட்டு விசாரிச்சு பாருங்க. என்னங்க வந்து உட்காந்துருக்கீங்க? தேடி பாத்தீங்களா? தகவல் எதுனா கிடைச்சதா? நானும் எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துமா, யாரும் பார்க்கலன்றாங்க. ஐயோ, நானும் விசாரிச்சேங்க. அதே தான் சொல்றாங்க. ஐயோ ஸ்ருதி. பார்வதி, நீ ஏதாவது சொன்னியாவுல? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அவ உங்களுக்கு தங்கச்சின்னா எனக்கும் தங்கச்சி மாதிரி தாங்க. அவளை போய் நான் என்னங்க சொல்ல போறேன்? எங்க போய் தேடுறதுன்னே தெரியல. கண்டிப்பா வந்துருவாங்க, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஏங்க இப்படியே எத்தனை நாளுங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க? புள்ள காணாம போய் 2 நாள் ஆகுது. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு தகவலும் கிடைக்கல. வாங்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஸ்டேஷன்லையா? இல்லைம்மா, அவ தாய் இல்லாத புள்ள. அவ காணுன்றத 4 பேருக்கு தெரிஞ்சா அசிங்கமா பேசுவாங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னங்க இப்படி சொல்றீங்க? அவ இந்த வீட்டு பொண்ணுங்க. அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளால தாங்க முடியுமா சொல்லுங்க? வாங்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க 4 இடத்துல விசாரிச்சு நமக்கு சொல்லுவாங்க. யோசிக்காதீங்க, வாங்க போலாம். சரிம்மா. ஹலோ. ஹலோ, யாரு? பாலுவா? ஆமாம், நீங்கள் யாரு? நான் K4 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார். நீ உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வா. என்ன சார், என்னாச்சு? முதல்ல கிளம்பி வாயா. வரேன் சார். யாருங்க? என்ன வரேன்னு சொன்னீங்க? போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் கால் பண்ணாங்க. ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க. ஸ்டேஷனுக்கா? என்னங்க, என்னவா இருக்கும்? தெரியல, பயமாக இருக்கு என்னன்னு. சரி பயப்படாதீங்க, வாங்க நம்ம போய் பார்க்கலாம். வாங்க சார். வணக்கம் சார். ஆமாம், நீதான் பாலுவா? ஆமாம் சார். இது யாரு? என் ஒய்ஃப். ஒய்ஃபா? ஸ்ருதிங்கிறது யாரு? என் தங்கச்சி தான் சார். எங்க அவ? ஃபோன் போடு. சார் அது சார் சார் என்ன முனைங்கிட்டு இருக்க? கால் பண்ணியா? இல்லை சார், அவளை 2 நாளாக காணோம். 2 நாளாக காணோமா? 2 நாளாக காணோம்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டியா? அதுக்கு தான் சார் ஸ்டேஷன் வரலாம் தான் சார். அதுக்கு தான் வந்தீங்களா?
உண்மையிலே காணாமல் போயிட்டாளா இல்லை சொத்துக்காக நீங்கள் எதுவும் பண்ணிட்டீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை சார். அவ என் பொண்ணு மாதிரி சார். அப்படியெல்லாம் எதுவும் சொத்துக்காக ஆசைப்பட்டு எதுவும் பண்ணல சார். உண்மையிலே அவ காணாம தான் சார் போயிட்டா. உங்கள் தங்கச்சி எங்கே போயிருக்கான்னு தெரியுமா? எங்க சார்? அவள் எவனோ ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே ஓட பார்த்துருக்கா. என்ன சார் சொல்றீங்க? அவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா? இவட்ட இருக்க காசு பணம் நகை எல்லாத்தையும் பிடிங்கி விட்டு இவளை மட்டும் அனாதையாக விட்டுட்டு ஓடிட்டான். என்னங்க இதெல்லாம்? போகும்போது பார்த்து கூப்பிட்டு வந்தான். ஐயோ, வீட்டில் பொம்பளை பிள்ளை என்ன பண்ணுது என்ன செய்யுதுன்னு எதுவும் கண்காணிக்க மாட்டீங்களா? அப்படியே விட்டு போயிடுவாங்க இவளை. இல்ல நாளை பின்ன ஏதாவது ஒன்று ஆச்சுட்டா எங்க தலையை போட்டு விட்டுறதுக்கு? இல்ல சார். அப்படியெல்லாம் இல்லை சார். சார் என் தங்கச்சி எங்க சார் இப்போ? யோ அனுப்பியா? ஸ்ருதி, அண்ணா எங்கம்மா போயிருந்தேன்? இவர் ஏதோ சொல்றாரு, எல்லாம் உண்மையா? எங்கம்மா போன? என்னம்மா இது? ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட சொல்லவே இல்லையாம்மா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உங்க வீட்டில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா அதே ஒழுங்கா பொம்பளை பிள்ளைய வீட்டில் பத்திரமா பார்த்துக்கோங்க. உனக்கு இதுதான் கடைசி வாணிங்கி. கண்டவனா நம்பி போனால் இப்படித்தான் அனாதை விட்டு போயிடுவாங்க. புரியுதா? அவன் யாரு, அவன் பேர், ஊர், அட்ரஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு கூட்டு போங்க. சரிங்க சார். ஸ்டேஷனுக்கு எப்போ கூப்பிட்டாலும் வரணும், சரியா? சரி போங்க. வாமா போ. அண்ணா என்னை மன்னிச்சிருங்க அண்ணா. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அண்ணி நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. ஐயோ, எதுக்குமா மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு? என்ன ஒன்று, நீ லவ் பண்ணுற விஷயத்த முன்கூட்டியே எங்ககிட்ட சொல்லியிருந்தேனா நாங்களே அந்த பையன் யாரு என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்போம். நீயா அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை தேடிக்கிட்ட. இப்போ பாரு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமாச்சு எங்களை நம்புமா. எந்த விஷயமா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுமா. நாங்கள் உங்களுக்கு அப்பா அம்மா மாதிரி. சரியா? நாங்க இருக்கோம், நீ எதுக்கும் கவலைப்படாத.